வணக்கம். இது அடிப்படை ஜோதிடம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் சூரியன் என்ற பொது பலன்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். 6 பாவங்கள் வரையும் பார்த்துருக்கோம். இப்போ அதோட கண்டினியூவேஷன் மீதமுள்ள 6 பாவங்களை நம்ம பார்க்க போகிறோம். சூரியன்னா யாருன்றது நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். இப்போ 7ல் சூரியன் இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி அர்த்தம். லக்னத்துக்கு 7ல் சூரியன் இருந்தால் அவங்க என்னெல்லாம் பலன்களை அனுபவிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டு. 7ல் சூரியன் இருந்தால் களத்திரக்காரகன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். 7ஆம் இடம் நம்மளோட மனைவியோ நம்மளோட கணவனையோ குறிக்கக்கூடிய இடம். சமுதாயத்தில் நம்ம எப்படி பார்க்கப்படுறோம் அப்படின்ற இடத்தையும் குறிக்கப்படக்கூடிய இடம். 7ல் சூரியன் இருக்கும்போது லக்னத்துக்கு என்னெல்லாம் சொன்னோம் அது எல்லாமே களத்திரத்துக்கு போட்டுக்கோங்க. ஸோ கண், எலும்பு இதெல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளம் உண்டு. ரொம்ப கௌரவமான இடத்துலேருந்து மாப்பிள்ளையோ பொண்ணோ வருவாங்க. 7ஆம் இடம் 2வது குழந்தைய குறிக்கிறதுனால இது எல்லாமே அந்த ஜாதகரோட 2வது குழந்தைக்கு நம்ம சொல்லலாம். 2வது குழந்தை ரொம்ப தைரியமாக இருக்கும், ரொம்ப எல்லாத்தையுமே பெருசாக யோசிக்கும், கௌரவத்தை எதிர்பார்க்கும்னு சொல்லிட்டு 2வது குழந்தைக்கு தான் நம்ம இங்கே பேச போகிறோம். அடுத்து 7ஆம் இடம் 10க்கு 10, அதாவது பாவத் பார்த்தா 10ஆம் இடத்துக்கு 10வது பாவமாக வரும். ஸோ இவங்க கூட்டு தொழில் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். இல்லை என்ன தொழில் பண்ணால் நல்லது, என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ண நல்லதா அப்படின்னு கேட்கும்போது தாராளமாக நீங்கள் கூட்டு தொழில் பண்ணலாம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி தொழில் கூட கவர்மெண்ட் ஓரியன்ட் கான்ட்ராக்ட் எடுத்து தான் அவங்க பண்ணுவாங்க. பஸ் ஸ்டாப்பில் சைக்கிள், 2 வீலர் பார்க்கிங் இந்த மாதிரி எல்லாமே கவர்மெண்ட் ஓரியன்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு அது ஈஸியாகவும் கிடைக்கும், அதில் நல்ல லாபமும் வரும் அவங்களுக்கு. ஸோ 7ஆம் இடம் தான் பெரிய பெரிய அரண்மனைகளை குறிக்கக்கூடிய இடம். இந்த காலத்தில் அரண்மனைலாம் சொல்ல முடியாது. ஸோ அவங்க பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸு எல்லாமே நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் அவங்க வாங்குவாங்க. அடுத்து 8ல் சூரியன். 8ல் சூரியன் 8ஆம் இடம்ன்றது நமக்கே தெரியும். ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது, திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். இன்சூரன்ஸு, எதிரிகளை பற்றி பேசும்போது எதிரிகள் இருப்பாங்களா, அலைஞ்சு போவாங்களா அப்படின்றது எல்லாமே 8ஆம் இடம். மேலும் வம்பு வழக்கு இதெல்லாமே நம்ம பேசக்கூடிய இடம் 8ஆம் இடம். இப்போ அந்த இடத்துல சூரியன் இருந்தால் தந்தைக்கும் மாமனாருக்கும் இந்த திசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக சொல்லலாம். அதாவது ஜாதகருக்கு சூரிய திசை நடக்குது, அவருக்கு 8ல் சூரியன் இருக்குது. அப்போ 8ல் சூரியன் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், உங்களோட தந்தைக்கோ உங்கள் மாமனாருக்கோ ஒரு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இதெல்லாம் வரக்கூடியதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது, அவங்கள பார்த்து பத்திரமா இருக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். 8ஆம் இடம் தான் ஒரு சர்ஜரியை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல 8ல் சூரியன் இருக்குது, திசாபுத்திகளும் நடக்குது, கோச்சார சூரியன் எங்கேயோ கனெக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களோட தந்தைக்கோ மாமனாருக்கோ ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்றது சொல்லலாம். 8ஆம் இடம் தான் நம்ம கவர்மெண்ட் தண்டனை, அந்த காலத்தில் ராஜ தண்டனைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ராஜ தண்டனையை குறிக்கக்கூடிய ஒரு இடத்த என்னன்னு சொல்லுவாங்கன்னா 8வது பாவத்தை சொல்லுவாங்க. இங்கே எங்கேயாவது 8-12 லக்னத்தோட 8-12 இன்டர் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ராஜ தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதோட ராகு சம்மந்தப்பட்டது அப்படின்னா ஒன்று வெளிநாட்டுக்கு போய் அங்கே சம்பாதிப்பாங்க, நாடு கடத்தப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ 8ஆம் இடம் 12ஆம் இடம் கூட ராகு சேரப்படும் போது அந்த நபர் வெளிநாடு கடத்தப்படுவார், நல்ல நாடு கடத்தப்படுவார். நல்ல இடத்துல ராகு அமைஞ்சிருந்ததுன்னா வெளிநாட்டில் போய் அவர் நல்லா சம்பாதிப்பார்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை 8-12ஓட தப்பான இடத்துல ராகு கனெக்ட் ஆகும்போது வெளிநாட்டில் போய் ஏதோ பிரச்சனையாகி அவர் ஜெயிலுக்கு போயிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த கான்செப்டை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரலாம். ஜென்ரலாகவே 8ல் ஒரு கிரகம் இருந்து அந்த 8ஆம் கிரகம் திசை நடக்கும்போது ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது பேஸ் ரோலு. பிகாஸ் இதுதான் நம்மளுக்கு பேராசையை தூண்டி விட்டு நம்மளை பாதாள குழியில் தள்ளிவிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 8ல் ஒரு கிரகம் நின்று ஆட்சி நடத்தும் போது ராஜ தண்டனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, திடீர் அதிர்ஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆயுள் குறைபாடு கண்டிப்பாக உண்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டம் அவங்களோட அதர் டூல்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம சொல்லணும். 8ஆம் இடம் அப்படின்றது ஒரு ஆயுள் குறைபாடு அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர ஆயுளுக்கு கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பிகாஸ் சூரியன் தான் நமக்கு இங்கே ஆத்மகாரகன். சூரியன் 8ல் இருக்கும்போது அவரோட ஆயுள் தீர்க்காயுளாக இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தீர்க்காயுள் தான். 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் நின்று ஆட்சி நடத்தும் போது, அது எஸ்பெஷலி சூரியனே நின்று நடத்தும் போது இதுவரை நீங்கள் பண்ண தப்பு எல்லாமே வெளிவரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். வெளிச்சம் போட்டு காமிச்சிடும். இவ்வளோ நாள் நம்ம சொசைட்டியில் நல்லவங்களாகவே வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். கரெக்டாக அந்த சூரிய திசை சூரிய புத்தி 8ல் நின்று நடக்கும்போது நீ இதைத்தான் பண்ணிட்டு இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் காமிச்சு கொடுத்துரும். ஜெனரலாகவே சூரியனுக்கு நோய் காரகத்துவத்தை பேசும்போது கண் பாதிக்கப்படும். நோயில் பார்த்தீங்கன்னா போன் உடையிறது, போன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுறது, லிகமெண்ட் டேர் ஆகுறது, இது எல்லாமே ஜென்ரலாகவே வர ஆரம்பிக்கும். இது டிஃபால்ட்டாக நம்ம போட்டுக்கலாம். அடுத்து 9ல் சூரியன்.
9ஆம் இடம் தந்தைன்னு சொல்லியிருக்கோம், பாக்கியஸ்தானம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ 9ல் சூரியன் இருக்கும்போது லக்னத்தை நம்ம எவ்வளோ உயர்த்தி பேசணும், அந்த பாயிண்ட் எல்லாமே அவங்களோட அப்பாவுக்கு பேச போகிறோம். இப்போ ஜாதகருக்கு சொன்ன எல்லா விஷயத்தையுமே ஜாதகரோட தந்தைக்கு நம்ம சொல்ல போகிறோம், ஜாதகருக்கு சொல்ல மாட்டோம். அப்போ 9ல் சூரியன் தந்தைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பெரிய மனிதர்களோட தொடர்பு கிடைச்சிரும். கோயிலுக்கு ட்ரஸ்டியாக இருக்கலாம், இல்லை கோயிலுக்கு நன்கொடை செய்வதில் அவர் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். தந்தைக்கு அதனால் கொஞ்சம் ப்ராப்ளமே வரும். ஆமாம், எல்லா பணத்தையும் கோயிலுக்கே கொடுத்துட்டா அப்போ வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரத்தானே செய்யும். ஸோ கோயிலுக்கு அவர் முழுக்க முழுக்க நிறைய நன்கொடைகள் செய்வார். தர்ம கர்மாதிபதி யோகத்தோட ஒரு முக்கியமான ரூல் இது ஒன்று. 9, 10ல் சூரியன் சந்திரன் கனெக்ட் ஆகும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் நம்ம பேசுவோம். அப்போ 9ல் சூரியன் இருக்கும்போது அந்த வேலையை தானே அவர் பண்ணுவார். ஜாதகரோட பூர்வீக சொத்துக்களுக்கு ஒரு ப்ராப்ளம் உண்டு. பெரியவர்களின் ஆதரவு ரொம்ப எளிமையாக ஜாதகருக்கு கிடைக்கும். சுயதொழில் பண்ணுவார், இல்லை பண்ணலாமான்னு கேட்டால் ஓகே பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் தந்தை சார்ந்த சுயதொழிலை பண்ணும்போது இன்னமும் லாபம் அதிகம். கோபம், பயங்கரமாக கோபம் உண்டு. ஆனால் இந்த கோபம் யாருக்குன்னா 9ல் சூரியன் இருக்கனால ஜாதகருடைய தந்தைக்கு கோபம் உண்டு. அப்போ உங்கள் அப்பா ரொம்ப கோபப்படுவாராப்பா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க. தர்ம குணங்கள் ரொம்ப அதிகம் இருக்கும். தந்தைக்கும் இருக்கும், மகனுக்கும் இருக்கும். ஆனால் தந்தை அளவுக்கு மகனுக்கு இருக்காது. 2 பேருக்குமே தர்ம குணங்கள் நிறையா இருக்கும். 9ஆம் இடம் தான் வெளியூர் பயணத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ 9ல் சூரியன் அடிக்கடி வெளியூர் போவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். போகிற இடமெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் அரசாங்கத்துக்கிடம் உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. 9ஆம் இடம் தான் தர்ம காரியங்கள், ஒரு பத்திரங்கள், குருநாதர் தீட்சை பெறுறது, இது எல்லாமே சொல்லுவோம். 9ல் சூரியன் இது எல்லாமே அவருக்கு பாசிட்டிவாக நடக்கும். அடுத்து 10ல் சூரியன். 10ஆம் இடம் நமக்கு நல்லாவே தெரியும், தொழில் ஸ்தானம் சொல்லுவோம். கர்மா பற்றி பேசும்போது 10ஆம் இடத்தை பற்றி தான் வச்சு தான் பேசுவோம். ஒருத்தரோட மாமியார் எப்படி இருப்பாங்க, அதுவும் 10ஆம் இடம் தான். வெற்றியை குறைக்கக்கூடிய இடம், அதுவும் 10ஆம் இடம் தான். டிவோர்ஸுக்கான முக்கியமான பாவகமும் 10ஆம் இடம் தான். ஸோ அந்த இடத்துல சூரியன் இருக்கார் அப்படின்ற பட்சத்தில், அதாவது 10ல் சூரியன் அப்படின்னா கவர்மெண்ட் சார்ந்த தொழில் தான் செய்வாங்க, இல்லை யார் செய்வாங்கன்னா மாமியார் செய்வாங்க. 10ல் சூரியன் அப்படின்ற பட்சத்தில் ஜாதகருக்கு என்னெல்லாம் சொன்னோம் அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே மாமியாருக்கு சொல்ல போகிறோம். வெரி சிம்பிள் கான்செப்ட். ஒரே விஷயத்தை தான் நம்ம வந்து அந்த பாவத்துக்கு பேச போகிறோம், அந்த காரகத்துவத்துக்கு பேச போகிறோம். இப்போ 10ல் சூரியன் ஜாதகருக்கு சொன்னது எல்லாமே நம்ம எங்கள் மாமியாருக்கு வந்துடும். இப்போ மாமியார் வந்து கவர்மெண்ட் சார்ந்த தொழில் செய்வாங்க, மாமியாருக்கு கவர்மெண்டால் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். 10ல் சூரியன் இருந்தால் அது 7ஆம் பார்வையாக ஜாதகரோட 4ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ மாமியார் என்ன பண்ணும் அப்படின்னா, எப்போல்லாம் கவர்மெண்ட் ரேட்டு விலை கம்மியாக கொடுக்குதோ ஒரு இடத்த, அந்த இடத்தெல்லாம் வாங்கி போட்டுக்குவாங்க. அதனால் அவங்களுக்கு பின்னாடி பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 10ல் சூரியன் இருக்கும்போது ஒன்று 10ஆம் இடத்தை ஸ்ட்ராங் பண்ணும், இல்லை 4ஆவது இடத்த ஸ்ட்ராங் பண்ணும். எதையாவது ஒன்று தான் ஸ்ட்ராங் பண்ணும், ரெண்டையுமே ஸ்ட்ராங் பண்ணாது. இது பாப ஆதிபத்தியத்தை வச்சு நம்ம ஹையர் ஸ்டடீஸில் பார்த்துக்கலாம். 10ல் சூரியன் இருக்கும்போது மாமியார் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, மாமியார் ரொம்ப கோவப்படுவாங்க, மாமியாருக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனை உண்டு, மாமியார் கொதிக்க தான் சாப்பிடுவார். சப்போஸ் உங்கள் மாமியார் மூலியமாக ஏதாவது லாபம் வேணும், உங்களுக்கு 10ல் சூரியன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் மாமியாரை வீட்டுக்கு கூட்டு வந்து அந்த காரியம் நடக்கணுன்ற பட்சத்தில் இது ஒரு சின்ன ட்ரிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுட சுட சோறாக்கி போட்டாலே அவங்க கவுந்துருவாங்க. ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு நமக்கு தேவையான ஒரு காரியத்தை இங்கே சாதிச்சுக்க முடியும். ஆனால் சுபர்கள் பார்க்கப்படணும், அசுபர்கள் பார்க்கப்படக்கூடாது. அந்த ரூலை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ ஒருத்தர் திறமையை பற்றி பேசணும்னா 10ஆம் பாவத்தை பார்க்கணும். 10ஆம் இடம் தான் திறமையை பேசக்கூடிய இடம், காமஸ்தானம், தொழில் ஸ்தானம். ஸோ அங்கே சூரியன் இருக்கும்போது இவர் ஒரு நாகரிக பிரிகராக, ரொம்ப நாகரிகமாக இருப்பார், ட்ரெண்டியாக இருக்கணும்னு ஆசைப்படுவார். இவரோட தொழில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, மருத்துவம் சார்ந்த ஒரு தொழிலாக இருக்கலாம், அல்லது மருத்துவத்துறைக்கு என்ன செஞ்சு உபகரணங்கள் ஏதாவது செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கலாம். ஸோ மருத்துவம் சார்ந்த தொழில் அப்படின்னு போட்டாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். 10ல் சூரியன் இருக்கும்போது தன்னோட 7ஆவது பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கும். அப்போ ரியல் எஸ்டேட்டை குறிக்கும். 4ஆம் இடம்ன்றது ரியல் எஸ்டேட். அப்போ இவங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். 4, 10 இன்டர் கனெக்ட் ஆகிறதுனால வண்டி வாகன யோகம் உண்டு. அதை கான்ட்ராக்ட் எடுத்தும் நடத்துவாங்க. தங்க நகை கூட செய்யலாம். 10ல் சூரியன் இருக்கும்போது அதை அவங்க தங்க நகை கூட அந்த தொழிலை கூட செய்யலாம். இந்த காலத்தில் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி கூட வாங்கி வச்சு லாபம் பார்க்கலாம். அப்போ யாராவது வந்து கேட்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து அவங்களோட தொழில் காரகத்துவமாக எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு அந்த தொழிலில் நஷ்டம்ன்றது மிக மிக குறைவு. கண்டிப்பாக அந்த தொழிலை தோக்க மாட்டாங்க அப்படின்றத மட்டும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அடுத்து 11ல் சூரியன். 11ஆம் பாவம்ன்றது மூத்த சகோதரம், ஜாதகருடைய 4ஆவது குழந்தை, அவரோட முதல் சித்தப்பா. அப்போ முதல் சகோதரர், முதல் சித்தப்பா, ஜாதகருடைய 4ஆவது குழந்தை. இந்த 3த்துக்கு தான் நம்ம பேச போகிறோம். இப்போ லக்னத்துக்கு என்னெல்லாம் சொன்னோம் அதெல்லாம் தூக்கி இந்த 3 பேருக்கும் போட்டுக்கலாம்.
சிம்பிள் கான்செப்ட். 11 சூரியன் ஜாதகர் பேச்சில் வல்லவர், தந்தைக்கு எப்பேற்பட்டாவது ஒரு ப்ராப்ளத்தை, மிகப்பெரிய ப்ராப்ளத்தை கொடுத்துருவாரு. விடாமுயற்சி உள்ளவர். இந்த விடாமுயற்சி உள்ளவர் பாசிட்டிவாக இருந்தால் ஓகே. சப்போஸ் ஒரு தொழில் செஞ்சு அதில் நஷ்டமாகி நான் மறுபடியும் அதை தான் செய்வேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். இந்த விடாமுயற்சி மட்டும் இப்போதைக்கு இங்கே போட்டுக்கலாம். அதனால் நன்மையா தீமையான்றதை நம்ம ஹையர் ஸ்டடீஸில் பார்த்துக்கலாம். மிகப்பெரிய லாபத்தை எதிர்பார்ப்பார். எது பண்ணாலும் மிகப்பெரிய லாபத்தை எதிர்பார்ப்பார். இப்போ கவர்மெண்ட்டால் ஒரு லாபம் வரணுமா? ஆமாம் வரும். தந்தையால் ஒரு லாபம் வருமா? வரும். மாமனாரால் ஒரு லாபம் வருமா? வரும். 4வது குழந்தையால் ஒரு லாபம் வருமானா? வரும். அப்போ இதெல்லாமே லாப நோக்கோடு மட்டும்தான் இவங்கக்கிட்ட அவர் போவார் அப்படின்ற மாதிரி மீனிங். ஜாதகருக்கு கேம்லிங் மூலிமா லாபம் உண்டு. பிகாஸ் 11வது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய 7வது பார்வையை ஜாதகரோட 5வது வீட்டை பார்க்கும். ஸோ அதனால் கேம்லிங்கில் மிகப்பெரிய லாபம். குலதெய்வத்துக்கு நிறைய நல்ல விஷயத்த பண்ணுவார். கோயில் ட்ரஸ்டியாக இருப்பார். நல்ல ஒரு உழைப்பாளி. இவருக்கு நல்ல வேலையாட்கள் அமையும். ஆனால் இவர் வேலை பார்ப்பாரா இல்லையான்றதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இவர்கிட்ட இருக்கக்கூடிய வேலையாட்கள் எல்லாருமே நல்ல வேலையாட்களாக இருப்பாங்க. ஒருவேளை இந்த ஜாதகர் அரசியல் வாழ்க்கையில் இருந்தால் அந்த அரசியல் வாழ்க்கை ரொம்ப நல்ல முன்னேற்றமாக கொடுக்கும். அதிகாரிகள் மரியாதையுடன் இவரை நடத்துவார். எங்கே போனாலும் இவருக்கு ஒரு மரியாதை உண்டுங்க. மூத்த சகோதரி, மூத்த சித்தப்பாவால் ஜாதகருக்கு லாபம் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து 12 சூரியன். 12ஆம் இடம் தான் அயன சயன போகம் அப்படின்னு பேசியிருக்கோம். அந்த இடத்துல சூரியன் இருக்கும்போது நமக்கு என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னு தான் நம்ம பேச போகிறோம். 12 சூரியன் ஒரு பிரயாண அலைச்சல் இருக்கும் அவருக்கு. எப்பயுமே அரசு சார்ந்த துறையில் அலைச்சல் இருக்கும். சப்போஸ் ஒன்று கவர்மெண்ட்டில் அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக எங்கேயாவது ஊர் அங்கே இங்கேன்னு போயிட்டுருப்பாங்க. இல்லை இவருக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இவர் கவர்மெண்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருப்பார். ஒரு விஷயம் சீக்கிரமாக நடக்குமா நடக்காதான்றது சுபர்கள் அசுபர்கள் பார்க்கறத வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு பிரயாண அலைச்சல் இருக்குது, கவர்மெண்ட் சார்ந்த அலைச்சல் இருக்குது அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 12ஆம் இடம் தான் தண்டனை. ஆல்ரெடி நம்ம 8ஆம் இடத்தை பற்றி பேசும்போதே பேசியிருப்போம். 12 சூரியன் ராகு இருக்கும்போது தண்டனைக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அப்போ நம்ம ஜாதகர் வரும்போது கவனமாக இருக்கணும்பா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். ஜப்தி இது எல்லாமே 12ஆம் இடத்துல இருக்கும்போது நடக்கும். லோனை வாங்கிட்டு கட்ட முடியாமல் அந்த வீடோ அந்த இடமோ ஜப்தி ஆகிறது, இது எல்லாமே 12 சூரியன் ப்ளஸ் அசுபர்களோட கன்ஜெக்ஷன் ஆகும்போது இது நடக்கும். 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது 6ஆம் இடத்தை பார்க்குமா? 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கும். ஸோ அதனால் கடன் ஈஸியாக கிடச்சிரும். எனக்கு ஒரு இடத்துல போனால் கடன் கிடைக்குமானா கடன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த வாங்கின கடனை கட்டுவீங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பின்னாடி பார்த்துக்கணும். அப்போ என்ன நம்ம இங்கே இன்சிஸ்ட் பண்ணணும்? கடன் கேட்டால் கடன் கிடைக்கும். கூட யாரையாவது ஜப்தி போட போகிறாரு அப்படின்னா அந்த இடத்துல இவர் கவனமாக பண்ணணும். யாருக்கும் போய் ஜப்தி நீங்கள் ஷூரிட்டி சைன்லாம் போட்டுறாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா நீங்கள் தான் மாட்டிக்குவீங்க. பிகாஸ் உங்களுக்கு 12 சூரியன் இருக்குது, 12 சூரியன் ராகு கன்ஜெக்ஷன் இருக்குது, சூரியன் அசுபர்களால் பார்க்கப்படுறாரு அப்படின்னு நம்ம அங்கே இன்சிஸ்ட் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு ஐ சார்ந்த பிரச்சனை இருக்கும், கண் சார்ந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும், நோய்கள் கண்டிப்பாக உண்டு. அப்போ என்னென்னலாம் நோய் போட்டோம் அதெல்லாம் சூரியனுக்கு என்னென்ன நோய்கள் எல்லாம் வருமோ அதெல்லாம் 12ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. 12ஆம் இடது தந்தை வழி பாட்டி. ஸோ தந்தை வழி பாட்டி அப்படின்ற சொல்லும்போது அந்த சூரியனோட காரகத்துவத்தை எல்லாமே அந்த பாட்டிக்கு போடும்போது அந்த பாட்டி ஊரில் ரொம்ப பெரியவங்களாக இருந்திருப்பாங்க, ஊர் நாட்டாமையாக இருந்திருப்பாங்க அந்த காலத்தில். ஸோ இதெல்லாமே பாசிட்டிவாக நம்ம சொல்ல போகிறோம். இப்போ சூரியனா தந்தைன்னு சொல்லியிருக்கோம், சூரியனா மூத்த மகன் சொல்லியிருக்கோம், சூரியனா மாமனார்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே 12 சூரியன் இருக்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய செலவுகளை ஏற்படுத்தும், விரயத்தை தான் ஏற்படுத்தும். உறவுகளால் ஒரு பிரச்சனை வரும். 12ஆம் இடம் தான் தொலைஞ்சு போகிறது. அப்போ ஒன்று அவரோட தந்தை ஒரு காலத்தில் தொலைஞ்சு போய் கிடச்சிருக்கலாம், இல்லை சித்தப்பா மூத்த மகன் தொலைஞ்சு போய் கிடச்சிருக்கலாம், இல்லை மாமனார் தொலைஞ்சு போய் கிடச்சிருக்கலாம், எப்படியாவது லைஃப்பில் அவங்க ஒரு தடவையாவது இவங்களை தேடி திருப்பி கிடச்சிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் சொல்லி பாருங்கள், டெஃபினட்டாக இந்த பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆகும். கவர்மெண்ட்டால் ஒரு இழப்பீடு வரும், கவர்மெண்ட்டால் ஒரு நஷ்டம் வரும்னு போட்டுக்கோங்க. அயன சயன போகம் குறைவு. வெளிச்சமாக இருந்தாலும் இந்த மனுஷன் தூங்கிடுவா அப்படி. ஸோ லைட்டு போட்டு தூங்குற பழக்கம் இவர்களுக்கு நிறையவே உண்டு. ஒரு ஜாதகருடைய 2வது தொழிலை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12வது இடம். அப்போ 12 சூரியன் 2வது தொழிலை செய்வார், 2 தொழில்கள் செய்வார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். 12ஆம் இடம் தான் பொதுமக்களோட தொடர்பு. ஸோ அங்கே சூரியன் இருக்கும்போது பெரிய மனிதர்கள் தொடர்பு ஈஸியாக கிடைச்சிரும். ஜென்ரல்